हाई फ्रेंड्स वेलकम टू हरनी किचन हरनी किचन ईஸியா குக்கர்ல எப்படி வெஜ் பலாவ் செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டியா கட் பண்ண பொடியா கட் பண்ண கேரட் பீன்ஸ் எடுத்துறோம் ஊற வச்ச பட்டாணி எடுத்துறோம் கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் தனியா தூள் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துறோம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஸ்பைசஸ்க்கு தேவையான பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சில் இதெல்லாம் எடுத்துருக்கோம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கோம் மீடியம் சைஸ் தக்காளினா நம்ம 3 எடுத்துக்கணும் நான் பெரிய தக்காளின்றதுனால 2 தக்காளி எடுத்துருக்கேன் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை எடுத்துருக்கோம் இப்போ கேஸ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சிருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான எண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சது நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி வைக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்துக்கூடயே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்துக்கிட்டோம் நல்லா வாசம் இருக்கும் அதுக்காண்டி நெய் சேர்த்துக்கிறோம் நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அது கூட தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வெந்துடுச்சு எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுபடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிர் சேர்த்துட்டு நல்லா அப்படி கெட்டியாகாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம் எடுத்து வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பவுலில் நம்ம 1.5 பவுல் அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம் புழுங்கல் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த 1.5 பவுல் அரிசிக்கு நம்ம 3 பவுல் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அரிசி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு
இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் அளவுக்கான பவுல் தண்ணியை இப்போ ஊற்ற போகிறோம். நம்ம ஊற்றி ஒரு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுக்க போகிறோம். நல்லா ஊற்றிட்டு நல்லா இப்படி அடியிலேருந்து கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு சுவையான வெஜிடபிள் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு நம்ம விட்டுக்கிறோம். அப்படி லெமன் போட்டோன்னா நமக்கு சாப்பாடுகளில் உதிரியாக பிரியாணி கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு போகிறோம். இப்போ நமக்கு சுவையான வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஹரிணி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.